சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இன்று எனக்காக பூஜை செய்ய வேண்டாம், எனக்காக விரதமும் இருக்க வேண்டாம். இதை உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்தேன். உன் மனதில் 1000 கவலைகளோடும் வேண்டுதல்களோடும் இருந்து வருகிறாய். உன் வேதனைகளை தீர்க்கவும் உன் மனதில் காயங்களை ஆற்றவும் தான் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளாமல் நான் சொல்வதையெல்லாம் ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லாமல் உன் சாயப்பா சொல்வதைப் போல் செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கும் நிலையான அன்பு, நிலையான பாசம், நிலையான வசதி வாய்ப்புகள், நிலையான நிம்மதி போன்ற அத்தனையும் உனக்காக நிலையானதாக தருவேன். என்னென்ன வேண்டும் என்று கேட்டாயோ, என்னென்ன குறிக்கோளாக இருக்கிறது என்று சொன்னாயோ, எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ, எது உன்னிடத்தில் வராமல் தடைப்பட்டு போனதோ, எந்த காரியத்தை பாதியில் நிறுத்திவிட்டு நேரத்திற்காக காத்திருக்கின்றாயோ, நோய் நொடிகளோடு அவதிகள் பட்டு கொண்டிருக்கின்றாயோ, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளால் என் குழந்தைகள் இருப்பாய். அதை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுப்பதுதானே உன் சாயப்பாவின் வேலையாக இருக்கிறது. இந்த கடமையில் இருந்து நான் எப்படி விலகுவேன்? இந்த கடமை என்னுடையது அல்லவா? நீ நிம்மதியாக எப்பொழுது வாழ்கிறாயோ அப்பொழுதுதானே நானும் நிம்மதியாக இருப்பேன். நான் சொல்வதை முழுமையாக கேள். நல்ல நேரம் வந்ததால் தான் இதை கூட உன் செவிகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள். மற்றவர்கள் சிரிக்கிறார்கள் என்று உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே. கட்டாயம் என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும். மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ, மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்களோ என்று உன் ஆசைகளையும் அடக்கிக் கொள்ளாதே. நியாயமான ஆசைகளாக இருந்தால் கட்டாயம் அதற்காக போராடலாம். கட்டாயம் உன் ஆசையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வலது காலில் உன் பாதத்தில் நான் சொல்வது போல் செய். உனக்கு என்ன தேவையோ அதை உன் பாதத்தில் எழுது. இதை நீ செய்தால் உன் காரியம் கட்டாயம் நிறைவேறும். இதை நீ மட்டுமல்ல, பல லட்ச குழந்தைகள் இதை செய்து பயன்பெற்று இருக்கிறார்கள். நான் சொல்வதைப் போல் நீ செய். உனக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ, எந்த காரியத்திற்காக காத்திருக்கின்றாயோ அதை உன் வலது கால் பாதத்தில் எழுது. இப்படி நீ எழுதி வர வர உன் காரியங்கள் கட்டாயம் 3 மணி நேரத்தில் நடக்கும். எப்பொழுதும் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கையோடு உன் சாயப்பாவின் வாக்கின் மீது வைத்த நம்பிக்கையோடு இதை நீ செய்தால் நான் சொன்ன 3 மணி நேரத்தில் நீ வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததை தருவேன். உன் வாழ்க்கையில் நிலையை மாற்றுவேன். உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவேன். கவலையின்றி நிம்மதியாக நீ இருக்க என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் தருவேன். நம்பிக்கையோடு ஒரு முறை செய்து பார், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.